ஓகே, எல்லாரும் ஓகே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, சூப்பர் 4 டோர்னமெண்ட்டோட டே 1 மேட்ச் நம்பர் 1 குரூப் ஏ மேட்ச் லீஃப் வில்லேஜ் vs டீம் பென். எல்லோரும் ரெடி கொடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகே, எல்லாருமே கன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுறோம். மேட்ச் நம்பர் 1 இப்போ தொடங்குது. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. மொதல் மேட்ச் வேறு பார்த்துப்போம் என்ன தான் ஆகுதுன்னு. பிளேயர்ஸை விட எனக்கு தான் பார்த்தாம இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் மாதரா. இப்போ டீம் பிளேயர்ஸ் அப்படியே பார்த்துருவோம். டீம் லீஃப் வில்லேஜோட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மாதரா, மினாட்டோ, ககாஷி, ஒபிட்டோ. பரவாயில்ல, எல்லாம் நரோட்டோ ஃபேன்ஸ் போல். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டீம் பென். டீம் பென்னில் பார்த்தீங்கன்னா டோபி, பிசி, பென், தமிழ், அப்புறம் தலை. ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வால்யூம்லாம் கொஞ்சம் கேட்கல, வால்யூம் ஏற்றிப்போம். ஓகே, தலை ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. வேறு மாதரா அவங்க லெஃப்ட் சைட் போகிறாங்க, இவங்க ரைட் சைடு வராங்க. சுற்றி வந்துடுறா. கக்காஷி டேமேஜ் வாங்கியிருக்காரு. பாப்பாரா, ஒரு டவுன் விழுந்துருக்கு. யார் டவுனு? மினாட்டோ. எல்லோ ஃப்ளாஷே போட்டாங்க. மினாட்டோ டவுனா? ஆப்போனண்ட்டும் அடிச்சு டோபியை கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 டவுன். எந்த டீமில்? லீஃபில் 2 டவுன் விழுந்துச்சு. இன்னும் ஒரு ஆள் தான் மிச்சம் இருக்காரு, ஒபிட்டோ. ஒபிட்டோ அடிப்பாரா? ஒபிட்டோ அடிப்பாரான்னு பார்ப்போம். 3 பேர் வெறி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிஞ்சா வரை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த வாரம் முடிக்க மாட்டாருன்றியா? ஓகே ஓகே, ஒருத்தர் தான் பார்க்கணும். எதிர்பார்க்கற அவங்க எல்லாம் அங்க உடைச்சிட்டு இருக்காங்க. இவர் சுத்திக்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு சரியான கிரெடிட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பென்னோட கையில தான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க தான் ஜெயிப்பாங்க தோந்த. பென் டீம் தான். பாப்போம் என்னதான் ஆகுதுன்ட்டு. ஒபிடோ ட்ரை பண்றாரு நல்லாவே. பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஆட்டம் காமிச்சாரு, ஆனா முடிச்சிட்டாங்க. யாரும் அந்த கில்ல கிளியர் பண்ணது? தமிழ் தான். தமிழ் 2 கில்ல அடிச்சிருக்காப்ல. பரவாயில்ல, நல்லபடியா போச்சு முதல் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு அவங்க பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, நான் யுவராஜ் பேசுறது கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. ஓகே ஓகே. ஆப்போனன்ட்ல ஒபிட்டோ அவர்கள் ஆஃப் லைன் இருக்காரு. என்னது? ஒபிட்டோவா ஆஃப்லைனா? சிக்னல் ப்ராப்ளம். இல்ல வந்து ஆஃப் லைன். நெட்வொர்க் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். ஓகே, இந்த சைடு கிளாக் டவர் கீழே போறாங்களா? மாதரா மட்டும் மேலே ஏறாரு, மற்ற 3 பேரும் கீழே போறாங்க. சோலோவா சமாளிப்பாரா? மற்ற 4 பேரும் டைரக்டா ரெஸ்ட் பண்றாங்க. டோபி மட்டும் லெஃப்ட்ல போய் நிக்கிறாரு. மாடரா எப்பவுமே 1v4 பேர் தான் பண்றாரு. உங்க வார்லயே அப்படியே சோலோவா போறாரு. நீ எல்லாத்தையும் நரோட்டோவே எடுத்துட்டு இருக்காத ஃபுல்லா. என்ன வீட்டை கேப்சர் பண்ணிட்டாங்களா? நரோட்டோ ஃபேன்ஸ் பா, பென் டீம் வீட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க. பென்னு மேலே ஏறிட்டு இருக்காரு வீட்டு டாப்ல. அடிப்பாரா இங்க இருந்து? அங்க இருந்து ஷாட் ஒன் டாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. யாரு? கக்காஷிக்கு டேமேஜ் வந்திருக்கு. தலை வெயிட் பண்றாரு, அடிக்க முடியுமா என்னன்ட்டு. பரவாயில்ல, இந்த ரவுண்டு டீம் வெயிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் கொஞ்சம் ரஷ் பண்ணி ஆடினாங்க, இப்போ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றாங்க. பென் டீம் நின்னு ஆடுறாங்க. பென் டீம் வந்து நின்னு தான் ஆடுறாங்க. இல்ல 2 டீமே நின்னு ஆடுறாங்க. எப்படி அந்த இது வந்தது? கிரானேடு அது எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்திருக்குமா? இல்லையே, அந்த கேட்ச் பண்றாங்களா அதுல வந்திருக்கும். அந்த இதுவா? அதை ஸ்டாப் பண்ண முடியாதா? அதான் அது புதுசா அந்த அப்டேட்ல அப்படியே இருக்கு. போட்டு ஃபுல்லா ரஷ் பண்ணி ஒரே இடத்த குத்துறாங்க. தலை ஒரு கில்ல கிளியர் பண்ணி வச்சிட்டாரு. டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம். வச்சு அழுத்துறாங்க, குளோவால உடச்சிக்கிட்டே இருக்காங்கப்பா. இப்ப மாதராவும் மினாட்டோவும் மட்டும் இருக்காங்க. அது லிமிட்டட் தானே? சென்சே மட்டும் தான் இருக்காங்க. அது லிமிட்டட் தானே? அந்த பாம் உன்னது மட்டும் தானே வரும்? ஓகே ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. லிமிட்டட்னா கரீனாக்காரன் நம்மள நிம்மதியா மேட்சே ஆட விட மாட்டான்றாப்பா. எதையா உனக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். யாரு? பென்னு இந்த சைடு இருக்காரு. இவங்க ஜோனு ப்ராஃபிட்டா இருக்கு. முடிச்சிட்டாங்க. செகண்ட் ரவுண்டும் முடிச்சிட்டாங்க. எதிர்பார்க்கல. ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. சென்சே மட்டும் இருந்து ட்ரை பண்ணாங்க, பட் ஆனா முடியல. இருந்தாலும் லீஃப் வில்லேஜ்க்கு நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஒரு மினாட்டோ மட்டும் தனியா அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் தனியா அவுட் ஆனாரு. உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போக நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. எல்லோ ஃபிளாஷ் மாதிரி வேகமா டாப் வந்துட்டாரு. என்ன பிரயோஜனம்? தனித்தனியா ஆடி பிரயோஜனம் இல்லையே. டீம் ஒன்னா ஆடணுமே.
வாங்க வாங்க இல்ல போய் எல்லாம் பார்ப்போம். ஒன்னாதான் ஆடுறாங்க. டச் பண்ணி பார்ப்போம். எல்லா பேஜ்க்கு ஒரு லைக் போட்டுடும். மாறா உள்ள ஒபிட்டோ மினோட்டோ ஒரு ஒன் ஸ்னைப்பர் டேப் ட்ரை பண்ணிட்டு இருக்காருப்பா. மினோட்டோ ஒபிட்டோ மினோட்டோ ஏடபிள்யூ மினோட்டோ எடுத்து ஆடுறாரு. ஒரு டவுன் வச்சிருக்காரு. கிளியர் பண்றாரு. கில்ல கிளியர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இப்பதான் பண்றாரு. கிளியர் பண்ணிட்டார். பரவாயில்ல, உடனே கிளியர் பண்ண பாக்குறாங்க கில்ல. அது ஒரு வேளை நல்லதுதான். யார் மேல யாராவது ஏட்டாங்களா? யாரும் மேல எனக்கு தெரியல. யார் மேல பென் மேல ஏறிட்டாரு. பென்னு மேல இருக்காரா? பென் ப்ரோ ஃபுல்லா மேல இருக்காரு. பரவாயில்ல, டாப்ல இருந்து பேக்கப் கொடுக்காரு. நல்ல விஷயம் தான். அவங்களும் டெசர்டிக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. மேல இருந்து ஒரு ஹெட்டுக்கான நல்ல வாய்ப்பு கிடைச்சது. மிஸ் பண்ணிட்டார்ப்பா. இன்னொரு சான்ஸ். அந்த சைடு தமிழ் அடிக்கிறாரு. போடு, சரியான பேக்கப். ஹெட்டுப்பா, வேற லெவலு. பென் ப்ரோ அவங்க வெளியவே வர மாட்டேன்றாங்க. வெளியே வந்தாலே அடி விழுதுன்றனால வெளியே வர மாட்டேன்றாங்க. ரிவ்யூ பண்ணுவாங்க போல இருக்கே. அங்க தனியா டோபி பிசி மட்டும் அடிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இவங்க சரியான பேக்கப் கொடுத்தாரு. பென்னை டவுன் பண்ண போறாங்கப்பா. அவர் கீழே விழுந்தாலும் டவுனு, ஒரு ஷாட் வாங்கினாலும் டவுனு. பரவாயில்ல, வந்துட்டார். இங்கேயே பிஎம் மினோட்டா தான் தனியா இருக்காரு. மினோட்டா ஆனா சரியான டேமேஜ். மேபி சிங்கிள் ஷாட் கூட கிளியர் பண்ணி. ஜோன்ல மாட்டிட்டாரு. மினோட்டா ஜோன்ல மாட்டிட்டாரு. எலிமினேட்டர். பரவாயில்ல, பென் ஆனா சரியான லொகேஷனுக்கு போயிட்டாரு. டாப் ஆங்கிள் இருந்துட்டு வேற லெவல் பேக்கப். என்னப்பா மேட்ச் இவங்க கையை விட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்கு. திரும்பி பிடிப்பாங்களான்னு தான் தெரியல. 0-3 இருக்காங்க. கொஞ்சம் எனிமையை கவனிக்க மாட்டேன்றாங்களோன்னு தோணுது. லீஃப் வில்லேஜ் நீங்க அதேதான். எல்லாம் கில் எடுக்கிற ஆர்வத்துல இருக்காங்க தவிர கொஞ்சம் ஸ்குவாட் கூட கம்பேர் பண்ணி இல்ல ஆடுறாங்க. இல்ல இல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம். கொஞ்சம் டெக்னிக்கலா ஆட மாட்டேன்றாங்க. ஆப்போனன்ட் கொஞ்சம் டெக்னிக்கலாவே ஆடுறாங்க. ஹை ரேஞ்சை பிடிக்கிறாங்க. அதான் மெயினான விஷயம். இவங்க சுத்தி போகணும்னு பாக்குறாங்களாச்சு, மற்றபடி ரேஞ்சை பிடிக்கணும்னு பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு கரெக்டான லொகேஷன் ஸ்டாண்டர்டா நிக்க மாட்டேன்றாங்க. அதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கு இந்த டீம்ல. பார்த்தாலே தெரியுது, எல்லாருமே டீமை சுத்தி போகணும்னு தான் பாக்குறாங்க. ஆப்போனன்ட் பார்த்தனா ஃபுல்லா ஓவராலா டாப் ஆங்கில பிடிச்சா அவர் பேக்கப் அங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வேற லெவல் ஹெட். ஒரு ஹெட் வந்து கிளியர் பண்ணுவாங்களா? இல்ல ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றாங்க. யார் டவுன்? மினோட்டோவா? ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஆமா டேமேஜ் விழுந்திருக்கு. கக்காஷி டவுன். பென் ப்ரோ ஆனா கக்காஷி டவுன் பண்ணிட்டாங்க. ஒபிட்டோ பேக்கப் போயே ஆகணும். ஒபிட்டோ இங்க புடிச்சா முடிச்சு விட்டாங்க. சான்ஸை புடிச்சே ஆகணும். இங்க 2 vs 3 இருக்காங்க. மினோட்டோ ரிவ்யூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மினோட்டோ கிளியர். 2 vs 3 அடிப்பாங்களா? மாதராவும் ஒபிட்டோவும் அங்க ஒரு டாக் டீம் போட்ட மாதிரி இங்க ஒரு டாக் டீம் போட்டாங்கன்னா வாய்ப்பு உண்டு. ஆனா விட மாட்டேன்றாங்க, புடிச்சு அழுத்துறாங்க. ஒரு தமிழ் விடாம அழுத்திக்கிட்டே இருக்காரு. போடு, சரியான டேமேஜ். வாங்க டவுன் பண்ணிட்டாருப்பா. ஒரு தமிழ் டபுள் பேரல போட்டு தள்ளுறாரு. விட மாட்டாங்க, வெடிக்கிட்டு போடுறதே இல்ல. வாய்ப்பே இல்ல, முடிச்சுட்டாங்க. வாஷ் அவுட்ல அடிப்பாங்க போல இருக்கு. மக்களே, இன்னைக்கு சூப்பர் 4 டோர்னமெண்ட்டோட டே 1 மேட்ச் நம்பர் 1. இதனோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைரக்டாவே அப்லோட் பண்ணிடுவோம். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்த மேட்ச் சூப்பர் 4 டோர்னமெண்ட்டோட டே 1ஓட செகண்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீம் யோயோ வர்சஸ் ஸ்வாக் ப்ரோ. ஸ்வாக் ஒரு நார்த் இந்தியன் டீம் யோயோ கடலூர் டீம். பாப்போம் அவங்க டீம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன் மேட்ச். இது நார்த் இந்தியாவா சவுத் இந்தியாவான்னு பார்க்கலாம். இல்ல ப்ரோ, இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன். ஒன் சைடடாக போயிட்டு இருக்கு மேட்ச். முழுக்க ஒரு ஒன் சைடட் மேட்சாவே போயிட்டு இருக்கு. பென் இப்போ ஹை கில்ல இருக்காரு. 5 கில் அடிச்சு. ஆனா நான் லீஃப் வில்லேஜ்ல இருந்து அதிகமா எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் பேருக்காகவே எதிர்பார்த்தேன். நான் நருட்டோ ஃபேன். ஆனா நருட்டோவே கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிட்டேன். பட் யார் டாப் ஆங்கில யாரும் பிடிக்க போறாங்க? என்னோட ஃபேவரட் கேரக்டர். ஃபேவரட் கேரக்டர் எல்லாமே நேம் இங்க இருக்கு. அது ஒபிட்டோ சொல்லவே தேவையில்ல. ஓகே, ஒரு ஒன் சைடர். இப்போ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒபிட்டோ இந்த டைம் டாப் ஆங்கில பிடிச்சிருக்காரு. இங்க இருந்து அவர் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சோன் வந்துருச்சு.
இறங்கிட்டார். பட் ஒரு பிளேயர் இங்க வந்துட்டாருப்பா. யார் அது? அடி டவுன் பண்றாங்க போல இருக்கு. பண்ணிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க. பென்னா பெண்ணு அவரோட 6வது கில்ல கன்ஃபார்ம் பண்றாரு. மினாட்டோ ரஷ் பண்ணுவாரு. அவ்வளோதான், மினாட்டோ டவுன் வச்சிருக்காரு. டீமேட்டை ரிவ்யூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்லப்பா, அவர் கில்ல கிளியர் பண்ணிட்டாருப்பா. 2 vs 2 மேட்ச் போயிட்டு இருக்கு. இன்னும் யார் யார் இருக்கா? பென்னும் டோபி பிசியும் இருக்காங்க. மக்களே பயப்படாதீங்க, பிசி பேர்ல மட்டும்தான். அவருக்கு பிசி பிளேயர் கிடையாது, மொபைல் பிளேயர் தான். ஏன்னா பிசி பிளேயர்ஸ்லாம் சரியான ஒன் டாப்பா. ஒன் டாப் படிச்சிட்டு இருக்காரு. என்ன அது? தொடர்ந்து முன்னிலையில இருக்காரு பென் அவர்கள். வாய்ப்பு இருக்கா? இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ரவுண்டை இவங்க பிடிக்கலாம். கக்காசியும் மாதராவும் நினைச்சாங்கன்னா. மாதரா ஆனா டேமேஜ்ல இருக்காரு. மெடிக்கெட் இருக்கா? இருக்கு. ஆனா பென்னு நல்லா பொறுமையா ஆடிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். யாருக்கு? நின்னு நிதானமா ஆடுறாரு பென் ப்ரோ. அதான் ஒரு நல்ல விஷயம். கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்காம தேவையான அப்ப மட்டும் அடிக்கிறாரு. போட்ட மாதரா உள்ள ஒரு ஃப்ரீ ஃபயர் பண்ணாரு. பட் ஆனா எனிமி மேல படல. யாரு டவுனு? முடிச்சிட்டாங்கப்பா. இததான் எதிர்பார்க்கிறோம். இது எதிர்பார்க்காதது. கம்பேக் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியே இதே வின்னிங் ஸ்ட்ரீக்கோட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த கம்பேக் இன்னும் அவங்களுக்கு 6 மேட்சுக்கு 6 ரவுண்டுக்கு தேவை கண்டிப்பா. அநேகமா இப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இப்ப எல்லாம் லெவல் 4 வெஸ்ட்டை பிடிக்கணும் தான் இப்ப ட்ரை பண்ணுவாங்க. எல்லாம் ஃபுல் ரஷ் அடிக்கணும் பார்ப்பாங்க. எல்லா டீமும் இப்ப போய் மோதிக்கும். ரிப்பேர் கிட்லாம் கிடையாது ப்ரோ. யாருக்கும் வச்சாதானே யூஸ் பண்றதுக்கு. அவங்க நம்ம தான் வைக்கவே இல்லையே. நான் நினைச்ச மாதிரி லெவல் 4 வெஸ்ட் தான் ஒருத்தவங்க போயிட்டாங்க. அவ்வளோ மொத்தமா போட்டு முட்டிக்கிறாங்க. ஒருத்தர் டவுன் வச்சுட்டாருப்பா. சரியான ரஷ் ஃபுல்லா மொத்தமா சேர்த்தாரு. கில்ல கிளியர் பண்ண ட்ரை பண்றாரு. மலையில இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. பொறுமையா கொஞ்சம் பதட்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பென் ப்ரோ இந்த வாட்டி கொஞ்சம் அவசரப்பட்டு ஏறிட்டாரு. தமிழ டவுன் பண்ணாங்க. சூப்பர். யாரு? மாதரா தமிழ கிளியர் பண்ணிருக்காரு. பரவாயில்ல. அவங்களோட 2 மெயின் பிளேயர்ஸ் ஸ்டார்டிங்லயே புடிச்சு விட்டாங்க. தலையவே டவுன் பண்ணிட்டாங்களா? டோபி பிசி மட்டும் தான் இருக்காரு. அவர் அடிப்பாரா? ஆப்போனன்ட்ட வெறுப்பேத்துறாங்க. எமோட் போட்டு இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. பரவாயில்லப்பா, சரியான கம்பேக். இந்த ரவுண்ட்ல நல்லா கொஞ்சம் ஈஸியாவே முடிச்சிட்டாங்க டீம். நான் கூட எங்க ஒன் சைடு மேட்சா போய்டும் நினைச்சேன். சூப்பர்ப்பா. அப்போ மொதல் மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டா இருப்பா. நல்லா காரசாரமான மேட்சா இருந்தாதான் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், பேசுற எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க பேனர் போர்டு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் எல்லாரும் ஒரே மாதிரி. ஆமாடா, பேனர் போர்டே நான் அந்த பேனர் போர்ட விடுறா. நம்ம லீஃப் வில்லேஜ் பாத்தீங்கன்னா 4 பேரும் ஒரே கேரக்டர், ஒரே கேரக்டரா? அத சொல்லிட்டு இருக்க? ஆடமா? ஆடம் பாது. ஓகே, டைரக்டா ரஷ் பண்றாங்களா? சுத்துறாங்களா? பரவாயில்ல. இப்ப டீம் கொஞ்சம் ஒண்ணா ஆட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. கொஞ்சம் பேக்கப். ஒரு டீம் பிளேயர் அடிவாங்கன்னா இப்ப சப்போர்ட் வராங்க. பென் ப்ரோ இந்த வாட்டி ஏறிட்டாரு மேல. வீட்டு மேல ஏறிட்டாரா? பரவாயில்ல. இவர்கிட்ட இவங்க டீம்ல இவர் ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்காரு இந்த விஷயத்துல. உடனே டாப் ரேங்க்ல பிடிச்சிராரு. எங்க மேல ஏறி தெரிஞ்சு வச்சிருக்காரு. பாப்போம். புடிச்சிட்டாரு ப்ரோ. அருமையா ஹெட்ஷாட் அடிக்கலாம். சான்ஸ் இருக்கு. சான்ஸ் ஓபன்ல போயிட்டு இருக்காங்க. ஓபன் டேமேஜ் மட்டும் கொடுத்திருக்காரு. பட் ஆனா தமிழ் ப்ரோ கிளியர் பண்ணிட்டாரு. தமிழ் ப்ரோ ஓபன் ப்ரோ. இல்ல எமோட் போட்டுட்டு இருக்காரு. ஃபிளாக் பறக்குது. தமிழ் ப்ரோ கொடி எமோட் போட்டு பறக்க விட்டுட்டு இருக்காரு. அடி. இங்களுக்கு எமோட் அவசரப்பட்டாரு. எமோட் போட்டு விளையாடுறாரு. அவர் கில்ல கிளியர் பண்ணிட்டாரு. பட் ஆனா ஓபன் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். க்ளோவல் பென் ப்ரோ பேக்கப் கொடுத்திருக்காரு. க்ளோவல் ஓபன்ல பென் ப்ரோ பேக்கப் தைரியமா பண்ணிருக்காரு. அவங்க கவனிக்கவே மாட்டேன்றாங்க பாத்தியா பென்ன. அவங்க இப்ப மத்த பிளேயர்ஸ் அடிக்கிறதுல மெயினா இருக்காங்களா வச்சு பென்ன பார்க்க மாட்டேன்றாங்க அவங்க. அதுதான் அவங்க பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஃபயரா இருக்கு. போடாமலே எமோட் போட்டுட்டு இருக்காங்க. மாதரா ஒரு கில்ல கிளியர் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, தனியா ட்ரை பண்றாரு. முடிச்சு விட்டாங்க. எனக்கு அதான் புரியல. பென்ன சுடுறாருன்னு தெரியுது, இண்டிகேஷன் காமிக்கும். அப்புறம் ஏன் பென்ன பார்க்கவே மாட்டேன்றாங்க? 2 பேர் பார்க்காமலே போய் அடி வாங்கினாங்க. ஒரு ஓபன்ல போறாங்க. ஈஸியா அடிச்சுறாங்க. புரியுது. மேல வீட்டு மேல இருக்க அடிக்கிறப்ப சைடுல இருக்க அடிச்சறாங்க. கரெக்ட்டா தான். ஆடுறவங்க கூட க்ளோவல் போட்டு ஆடுறனால மேல இருக்க அடிக்க முடியாது. வாய்ப்பே இல்ல. ஆனா முதல்ல டாப்ல இருக்கவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா டாப்ல இருக்கவங்களே தான் ஹெட் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு லோ ஆங்கிள் இருக்கவங்களோட. பாத்தீங்கன்னா பென் 7 கில்ல இருக்காரு.
ஆமா மக்களே, நம்ம புதுசா ஒரு அடிஷ்னலா ஒன்று கொடுத்துருந்தோம். அதிக கில்லு யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ருபீஸ் கேஷ் ப்ரைஸ்ன்றது. இப்போ அந்த லீடர் போர்டில் பென்னு டாப்ல இருக்காரு 7 கில் அடிச்சு. செகண்ட் பிளேஸ்ல 3 பேர் இருக்காங்க. தமிழ் 5 கில்லு, தலை 5 கில்லு. பர்த்டே அது கேக்குதா இல்லாம பர்த்டே? கேக்குது கேக்குது கேக்குது, சொல்லு சிவம். இப்ப எப்படி இந்த ஹையஸ்ட் கில் வந்து எல்லா மேட்சும் ஃபைனலுக்கு மட்டுமா? எல்லா மேட்சும் சேர்த்து ஓவராலா மொத்த மேட்ச், அதாவது டோர்னமெண்ட்டும் சேர்த்து யார் அதிக கில் அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு. டோர்னமெண்ட்ல அதிக கில் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கா? ஆமா ஆமா, டவுன் பண்ணிட்டாங்க. மினோட்டோ நல்லா ஃபயர் பண்ணாரு MP40ல, பட் ஆனா கிளியர் பண்ணிட்டாங்க. குளோவால யூஸ் பண்ண மாட்டேன்றாங்கப்பா அதிகமா. சேலஞ்சிங் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இன்னும் நான் இன்ஃபார்ம் பண்ணல. மேட்ச் முடிய போது யுவராஜ் இல்ல வேணாம் சிவா, நீ போய் அதை செகண்ட் டைம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ற சிவா. சரி பர்த்டே இது லைவ் போட்டிருக்கியா யூடியூப்ல? லைவ்ல ரெக்கார்டிங் தான். லைவ் கிடையாது, முடிச்சிட்டாங்க. சரி சரி, மேட்ச் முடிய போது சிவா செகண்ட் டைம் எடிட் பண்ண சொல்றேன். ஓகேவா? டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் மட்டும் லைவ்ல போலான்னு ஒரு ஐடியால இருக்கும். இல்ல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ரெக்கார்டிங் தான். நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வேணா லைவ் பாத்துக்கலாம். சரியா? இல்ல ஃபைனல்ஸ் மேட்ச் மட்டும் லைவ்ல போடலாமே. ஃபைனல்ஸ் மட்டும் அத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். ஓகே அத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்போ மேட்சை பார்ப்போம். கமெண்ட்ரி விட்டு பல கதை பேசிட்டு இருக்கோம். செகண்ட் டீம் ரெடி பண்ணுங்க. இந்த டீம் மேட்ச் முடிய போகுது. அந்த வேலையை பாடுறானா, அதை தவிர எல்லா வேலையும் பாக்குறோம் கரெக்டா நம்ம. அதான் தெரியுது நல்லா. சரி ரைட்டு, பரவாயில்ல. பென்னுக்கு ஈக்குவலா தமிழும் வந்துட்டாரு கில்ல லீடர் போர்ட்ல. மாதா வெயிட் பண்றாங்க. ஸ்னைப்பர்ல ஒருத்தர் பேக்கப் கொடுக்குறாரு, ஒபிட்டோ. கமான் ஒபிட்டோ, மேட்ச் இந்த ரவுண்ட் இல்ல ஒபிட்டோ லீஃப் வில்லேஜா பென்னா? எனக்கு தெரிஞ்சு பென்னு சொல்லி ஞாபகம் வருது. மிஸ் பண்ணிட்டார். ஹெட் ஷாட் அடிச்சிருந்திருக்கலாம். ஸ்னைப்பர்ல மிஸ் பண்றாருங்க. ஈஸியா ஓப்பன்ல நின்னு அடிச்சிட்டு இருக்காரு டெசர்ட்டிகல்ல ஒபிட்டோ. இவ்வளவு ஜோன்ல மாட்ட போறாங்க, வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எல்லாம் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அழகா மிஸ் பண்ணிட்டாரு. எவ்வளவு சான்ஸ் கிடைச்சது தெரியுமா? நல்ல டேமேஜ் வேற கொடுத்துறாங்க. ஒபிட்டோ டேமேஜ்ல இருக்காரு. பென் ஆஸ் யூசுவல் டாப் ஆங்கில புடிச்சாரு. ரொம்ப நேரமா அதுதான் ட்ரை பண்ணிட்டு ஏறிட்டு இருந்தாரு. பரவாயில்ல, ஆனா புடிச்சிட்டாரு ஒரு வழியா. இதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி ரவுண்ட்ஸ் இவங்க தான் லீட்ல இருக்காங்க. டேமேஜ் 8 டேமேஜ் போயிருக்காங்க. கிளியர் பண்ண யாரு தலைக்கு நல்ல டேமேஜ் வந்திருக்கு. தமிழ டவுன் பண்ணிட்டாங்க மக்களே. தமிழ் கிளியர் பண்ணிட்டாங்க. பென் ப்ரோ பேக்கப் கொடுக்க ஆரம்பிச்சார் பழைய மாதிரி. பென்ன கவனிக்கவே மாட்டான்றாங்க பாத்தீங்களா? இப்போ வரைக்குமே அந்த மிஸ்டேக் தான் மெயினா பண்ணிட்டு இருக்காங்க. தல ப்ரோ மெடிக்கெட் போடாம ஆடிட்டு இருக்காரு. ஒருத்தர் தான்ப்பா கவனிச்சிருக்காரு. மாதராவும் ஒபிட்டாவும் ஆடிட்டு இருக்காங்க. டீம் ஊடுகாம காப்பாத்துறாங்க மலராண்ட ஒபிட்டோ. முடியுமா ஒபிட்டோ? முடிச்சு விடுங்க. கமான், நெக்ஸ்ட் மேட்சை பார்க்க கூடாது. இந்த மேட்ச் இன்னும் முடியல, அதை வச்சு ஆடுங்க. ஒரு ஒன் டாப் சிக்கி இருந்திருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. போடுங்க. டாப் ஆங்கிள் கொடுக்கீங்க ஒபிட்டோ, நீங்க தான் கொடுத்தாகணும் பேக்கப். அடிங்க பாப்போம். மலரா முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இல்ல தப்பு. போடு. ஒன் டாப் மிஸ் ஆகுது பாத்தீங்களா? மிஸ் பண்ணிட்டார், ஃபுல்லா மிஸ் பண்ணிட்டாரு. முடிச்சு விட்டாங்க. இன்னும் ஒபிட்டோ மட்டும் தான் இருக்காரு. மலரா ப்ரோ அடிச்சிட்டாரு. ஓகே, ஒரு கில் பண்ணிட்டாரு. டைரக்டாவே டெத் ஆயிட்டாரு. அவ்வளவுதான்ப்பா. நல்ல ஒரு பேக்கப். வேற லெவல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4 ரவுண்ட் இதே மாதிரி ஆடி ஆகும். கம்பேக் கொடுத்துருக்காங்க. அப்பயும் பென் ஆனா கில் அவர் வேலையை அவர் கரெக்டா பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த ரவுண்ட் ஸ்னைப் யூஸ் பண்ணலாம் இருக்காரு. சொல்லு. எனக்கு அந்த டோர்னமெண்ட்ல யார் அதிக ஏஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலாம்னு நான் இருக்கேன். டோர்னமெண்ட்ல அதிக ஏஸா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மோஸ்ட்லி அடிக்க மாட்டாங்க. வேணா நீங்க ஸ்பான்சர் ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க ஏதாவது பண்ணலாம். அப்படின்னா உங்க விருப்பம். நானா ஸ்பான்சர் பண்றேன். கொஞ்சம் நாளா பென்ன டவுன் பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்போ உங்களோட ஸ்பான்சர் நல்லா கேட்டுக்கங்க மக்களே. டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுவராஜை பிடிச்சிக்கங்க. அவர் தான் அதிக ஏஸ் அடிக்கிறவங்களுக்கு அவர் ஸ்பான்சர் பண்றாரு. என்ன பிரைஸ்னு அவரே சொல்றாரு. ஆமா, உங்களுக்கு ஆஃபர் உண்டு. பட் ஆனா இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா ஒரு மேட்ச் இருக்கு உங்களுக்கு 1v1. அது யாருன்னு தெரியாது. கேம் முடிஞ்சிட்டு வந்துரும். டேய், என்னடா சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்க? ஒரு டவுன் வச்சிட்டாங்க. யார் டவுன்? இது டோபி டவுன் ரிவ்யூ பண்றாங்க. பென்ன ரிவ்யூ பண்றாரு.
அடுத்து இன்னொரு டவுன் வேற வச்சிட்டாங்க. மடாராவும் மினாட்டோவும் சேர்ந்து இல்ல மடாராவும் கக்காசி சேர்ந்து அடிக்கிறாரு. விடாம அடிச்சிட்டே இருக்காங்க. உள்ள யாரு வந்துட்டாரு. ரசிக்கிறாங்க? ரிவ்யூ பண்ணிட்டாங்கப்பா, வேற லெவலு. தமிழை ரிவ்யூ பண்ணிட்டாரு பெண்ணு. பட் ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல, விட்டு அழுத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் தமிழ் டவுனு, அகைன் டவுன், அகைன் டவுன். தமிழ் டவுன். அவரு எப்ப இங்க ஜோன்ல வந்தாரு? மாட்டிட்டாரு. தமிழ் ப்ரோ தப்பிக்க வாய்ப்பு இல்ல. முடிச்சிட்டாருப்பா, மினாட்டோ அடிச்சு முடிச்சிட்டாரு. பென் ப்ரோ தல ப்ரோ இருக்காங்க. அந்தான் சரி பாப்போம். பார்த்தா மடாரா கக்காசி இருக்காங்க. 3 vs 2 முடிப்பாரா பெண்ணு? பெண்ணு 8 கில்ல இருக்காரு. முடிச்சிட்டாங்க, பெண்ணை முடிச்சிட்டாங்க. மொத்தமா டீமே முடிச்சிட்டாங்க. 6க்கு 4. பரவாயில்ல, சரியான கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. வெறுப்பா இருக்காது. பரவாயில்ல, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா தான் இருக்காங்க. கம்பேக் கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் முக்கியம் தான். இந்த கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாம மேட்ச் அவங்க முடிக்கணும். ஒருவேளை பென் டீம் சரி ஒரு ரவுண்ட் தானே அடிச்சுட்டான்னு கேஷுவலா இருக்காங்களான்னு தெரியல. ஆட விட்டு ஆடிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. அப்படியும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப அவங்க ஃப்ரீயா விட்டாங்கன்னா அவங்க மேட்சை விட்டுருவாங்க. தோத்தா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் ஆனால் அந்த வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்பயே அவங்க மேட்சை முடிச்சாகணும். பென்னு மறுபடியும் ஹை லொகேஷனை பிடிக்கணும் தான் பாக்குறாரு. எனிமிக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. வேற லெவல். அவர் டாப்பை தான் பிடிக்கணும்னு போய்கிட்டே இருக்காரு பென்னு. ஏறிட்டார் ஆஸ் யூசுவல் டாப் ஏறிட்டாரு. ஆஸ் யூசுவல் பென் பிடிச்சார் டாப். மினட்டோ எல்லோ ஃபிளாஷ் எதிர்பார்ப்போமா? ஒபிட்டோ கவர் எடுத்து நிக்கிறாரு. ஓபன்ல தெரியறாருங்க மேல ஸ்னைப்பர்ல. மினட்டோ நினைச்சா அடிக்கலாம். இந்த மேட்ச் சொதப்பி சான்ஸ் இல்ல எல்லாமே தனித்தனியா இருக்காங்க. மினட்டோக்கு வாய்ப்பு அங்க தெரியுது பாரு. ஹெட் வச்சிட்டாரு, பென்னு பாத்துட்டாரு. ஹெட் தெரியுது, பட் ஆனா பென் பாத்துறாரு. அதுக்கு முன்னாடி மினட்டோ ரஷ் பண்றாங்க. தல ப்ரோ பென்ன விடுறதால தமிழ் ப்ரோ எனிமி 2 பேர் நிக்கறாங்க. ரஷ் பண்ணிட்டாங்கப்பா, தமிழ் கிட்ட ரஷ் பண்ணிட்டாங்க. தமிழ் பேக் வந்துட்டாரு. இல்ல ஸ்குவாட் இல்ல இந்த மேட்ச் ஸ்குவாட் இல்ல இவ்வளவு நேரம் ரஷ் பண்ணி ஆடுனாங்க. கொஞ்சம் இந்த ரவுண்ட் வெயிட் பண்ணி ஆடுறாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் மேட்ச் கையை விட்டு போக பாக்குதுன்ட்டு. கண்டிப்பா. ஆனா இவங்க கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. இப்பதான் லீஃப் வில்லேஜ் மினாட்டோவும் பென்னும் ரெடியா இருக்காங்க. யார் அடிக்கிறா? பென்னா மினாட்டோவா? பட் ஆனா பென்னுக்கான சான்ஸ் குறைச்சிட்டாங்க மக்களே. பென் பாத்துறாரு. மிஸ் பண்ணிட்டாரு. மாதரா ஒரு டவுன் பண்ணிட்டாங்க. கக்காசியை டவுன் பண்ணிட்டாங்க. மினாட்டோக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா விட்டு அடிச்சிட்டாங்கப்பா. மாதராவே முடிச்சிட்டாங்கப்பா. தொடர்ந்து அடிக்கிறாங்க. ஆனா இங்க வால்ல மாட்டிட்டாங்க. இந்த ரவுண்ட்ல முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். 2 vs 2 முடிப்பாங்களா? யார் முடிப்பாங்க பாப்போமா? மெடிக்கெட் போட மாட்டிட்டு இருக்காரு. ரெண்டு எல்லாத்துக்கும் லோ ஆன் ஹெல்த்ல இருக்காங்க. ஹாலர் லோ ஆன் ஹெல்த். பென் ஒரு டவுன் அடிச்சாரு. பென்ன முடிச்சிட்டாங்க மக்களே. வேற லெவல். சரியான கம்பேக்ல இருக்காங்க. லாஸ்ட் டைம் யார் அடிச்சாலும் டவுன் ஆகிற மாதிரி லோ ஹெல்த்ல இருக்காங்க. ஆனா ஒன்னியன் பார்க்கணும், அந்த டீம்ல 3 பேர் 777, இந்த சைடு 888 ஈக்குவல் ஆடிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் 6 பிளேஸ்ல, இங்க 4 பிளேஸ் இருக்காரு. என்ன மேட்சிங்க ஸ்கில். பரவாயில்ல. ஆனா சரியான கம்பேக் கொடுத்துருக்காங்க. 0க்கு 3 இந்த லெவலுக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம் தான். நான் கூட டீமை கொஞ்சம் லோவா பார்த்துட்டேன். இவங்க சரி என்னடா 0க்கு 3ல இருக்காங்களேன்ட்டு நானும் எதிர்பார்க்கல. பட் ஆனா இப்ப வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் வித்தியாசத்துல தான் இருக்காங்க. ஏறக்குறைய எல்லாரும் ஈக்குவலா ஆடி இருக்காங்க ரெண்டு டீம்லயும். ஒருத்தர் பெருசா இல்ல, ஒருத்தர் கம்மியா இல்ல. இந்த வாட்டி பென் ப்ரோ எங்கேயும் ஆங்கில பிடிக்கல நினைக்கிறேன். ரஷ் அடிக்கிறாரு. ரெண்டுமே ஷாட் தான் வச்சிருக்காரு. இவரு தலை பரவாயில்ல. இவ்வளவு நேரம் தலை ஆளே தெரியாம இருந்தாரு. சும்மா டக்குன்னு அடிச்சு அவர் டாப்ல வந்துட்டாரு. சரியான ஒரு டேமேஜ். தலைக்கும் டேமேஜ் கொடுத்துறாங்க. தலையும் ஆப்போனன்ட்ல ஒருத்தருக்கு டேமேஜ் கொடுத்துறாரு. ஆப்போனன்ட்ல யாருக்கு? கக்காசிக்கு டேமேஜ். மாதரா குளோவால் போடாம அடிக்கிறாரு. இந்த விஷயத்துல தான் தப்பு பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு லீஃப் வில்லேஜ். கொஞ்சம் குளோவால யூஸ் பண்ணலாம் தேவையான இடத்துல. கொஞ்சம் குளோவால யூஸ் பண்ணாங்க. ஒரு வாலே போட மாட்டேங்கிறாரு. மினாட்டோ தான் பேக்கப் கொடுத்தாகணும். பட் ஆனா மினாட்டோ கொஞ்சம் லைட்டா சொதப்புற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்ல மினாட்டோ அடிக்க சான்ஸ் நிறையவே இருக்கு. டவுன் பண்ணிட்டாங்க. ஒருத்தரை கிளியர் பண்ணிட்டாங்கப்பா. தலையை கிளியர் பண்ணிட்டாங்கப்பா. அடிச்சு முடிச்சு வச்சு அழுத்திட்டாங்க. அங்க டேமேஜ் கொடுத்துருக்காங்க. முடியுமா? 2 பேரும் ஜோன்ல சிக்கிட்டாங்க. 2 பேரும் டவுன் ஆயிடுவாங்க நினைக்கிறேன் மக்களே. இல்ல அவர் தப்பிச்சிட்டார். யாரு அது?
போட்டாங்கப்பா, தமிழை போட்டாங்கப்பா, டவுன் பண்ணிட்டாங்கப்பா. ஆஸ் யூஷுவல் மறுபடியும் 2 vs 2 தான் வந்திருக்கு. முடிச்சிருவாங்களா? எல்லாரும் ஃபுல் டேமேஜ்ல இருக்காங்க. பென் மட்டும் தான் இருக்காரு. பென்னுக்கும் சிங்கிள் ஹெச்பி. முடிச்சிட்டாங்க போங்க. முடியல. 6 வேற லெவல். ஃபர்ஸ்ட் மேட்ச் முதல் மேட்ச் அரை மணி நேரம் ஓட்டாங்கப்பா. எங்க இருந்த மேட்சை எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 2க்கு 6 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்ப 6க்கு 6 கொண்டாங்க. லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் மக்களே. ஃபைனல் ரவுண்டு. பரவாயில்ல. ரெண்டு டீமுக்கும் இப்ப பரபரப்பா இருக்கும். யார் என்ன பண்ண போறாங்க, யார் ஃபர்ஸ்ட் ஆக போறாங்க. முதல் மேட்ச ஃபயரா கொண்டு வந்திருக்காங்கப்பா. லீஃப் வில்லேஜை பாராட்டி ஆகணும்ப்பா. ஒரு சரியான கம்பேக் கொடுத்துட்டு இப்ப வின்னிங் சிச்சுவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வின்னிங்கை ஆக்குவாங்களா? பென் அவர் தான் அந்த டீம்ல. அவர் தான் இப்ப எனக்கு தெரிஞ்சு டாப் ஆங்கிள் இருந்து இன்னும் கொஞ்சம் அவர் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டேமேஜ் கொடுக்குறாரு, பட் ஆனா அவங்க டீம்ல இன்னும் கொஞ்சம் ரஷ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். தலைக்கு யாரோ டேமேஜ் கொடுத்துருக்காங்க. டோபி ஃபுல் பேக்கப்ல நிக்கிறாரு. பென்னுக்கு பேக்கப்பா நிக்கிறாரு. நின்னுட்டாங்கப்பா, ரெண்டு டீமும் நின்னுட்டாங்க. ஃபுல்லா நின்னுட்டாங்க. யார் ஏறுறீங்களா ஏறுங்க, அடிச்சுக்கலான்ட்டு. ஏறி அடிக்கிற ஐடியாவே இல்லை ரெண்டு டீமுக்கும். ஓபிட்டோக்கு டேமேஜ். ஸ்னைப்பர்லயே ஒரு ஷாட்டு தலபுர் அடிச்சிருக்காரு. பேக்கப்னா கரெக்ட்டா அதேதான். ஓகே, பென்ட்ரோ மேல ஏற ட்ரை பண்றாரு, பட் அவரால முடியல. அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா டபுள் ஸ்னைப்பர் வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது ஷார்ட் ரேஞ்சில் அவர் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவர் மேலே ஏரியா ஆகணும். இப்போ எனக்கு நம்ம ஏரியா பட் ஆனா குளோவால் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குளோவால் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இல்ல கரெக்ட் பண்றாரு, பட் வந்துட்டாரு அவ்வளவுதான். இல்ல இன்னும் அவர் ஏறல. சான்ஸ் இருக்கு ஏறலாம். ஏறிட்டாருன்னா கண்டிப்பா வின்னிங் சான்ஸ் ரொம்ப அதிகம். போடு டேமேஜ். ஒருத்தர் மாதரா டவுன். அவ்வளவுதான். பென்ட்ரோ ஒரு ரிவ்யூ பண்றாங்க. இப்ப ஏற வந்து அடியில உடைச்சிட்டாங்கப்பா. அடுத்த அட்டாக் வந்து வேற லெவல். அடுத்த அட்டாக் வந்து நின்னுட்டாரு பாத்தியா? மெடிக்கெட் போறாரோ இல்லையா, ரெடியா நின்னுட்டாரு. எனிமி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே பென்ட்ரோ 150 டேமேஜ் கொடுத்துருக்காரு. அவருக்கும் டேமேஜ் கொடுத்தாங்க 150. ஆனா பரவாயில்ல. ஆனா ரொம்ப லேட்டா ஏறிட்டாரு எனக்கு தெரிஞ்சு. அங்கன்னா ஓப்பன்ல விட்டுட்டாரு. அங்க பாரு கீழ இருக்காரு. மிஸ் பண்றாரு. மேபி ஒரு ஷாட் வந்து டவுன் ஆயிட்டார். டவுன்பா, ஒருத்தர் டவுன்பா. மினாட்டோ டவுன் பண்ணிட்டாங்கப்பா. மினாட்டோ கிளியரே பண்ணிட்டாங்க. தமிழ் முடிச்சிட்டார் மினாட்டோவை. அடி இவங்க ஆப்போனன்ட்லயும் ஒரு டீமா டவுன் பண்ணிட்டாங்க. ஆனா ஜோன் மாட்டிட்டாங்க. ஜோன் தான் இந்த ரவுண்ட முடிவு பண்ணிருக்க மக்களே. வேற லெவல்ல. பட் ஆனா கடைசி ரவுண்ட்ல டீம் ரெண்டு டீமே பொறுமையா இருந்தாங்க. ஜோன் வந்து ஆட்டத்தை கணிச்சு வேற லெவல். சூப்பர். தரமான மேட்ச். பரவாயில்ல. ஆனா சூப்பரான மேட்சா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப மேன் ஆஃப் த மேட்சா பென் இருக்காரு. 10 கிலோ அடிச்சு. ஆனா தமிழையும் சொல்ல முடியாது. தமிழும் அருமையா விளையாடி 10 கிலோ இருக்காரு. ஆப்போனன்ட்டும் வேற லெவல்ல கம்பேக் கொடுத்து டஃப் கொடுத்தாங்க. மினாட்டோ, மாதரா, ஒபிட்டா, ககாஷி, அது இல்லாம தலை, டோபி. தேங்க்யூ ஃபார் யுவர் வெரி மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல மேட்சா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ போய் நம்ம செகண்ட் மேட்சை பார்ப்போம்.